வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் மாத சம்பளம் உயர்வு, அகவலைப்படி டிஏ அரியர் சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. 2026 ஏப்ரல் மாதம் முதல் சம்பள உயர்வு யாருக்கு கிடைக்கும், டிஏ அரியர் தொகை யாருக்கு கிடைக்கும், யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியானது 3% உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஒரு கொடுப்பனவு என்பது குறிப்பிடத்தக்கது. இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதியுதவி வழங்குவது வழக்கமாக உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படும் என்ற புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டிருக்கிறார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. ஓய்வூதியர்களும் இந்த அறிவிப்பு பயன் கொடுக்கும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த 3% அகவலைப்படி உயர்வு சார்ந்தும் அதேபோல் அகவலைப்படி அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்தும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.